ஏய் வேம்பயர், அரை வருஷமா ஒளிஞ்சு விளையாடினது சந்தோஷமா இருந்ததா? இந்த நேரத்துல நீ நிறைய பேரை கொன்னுட்ட இல்லையா? அழுக்கு பிடிச்ச நாயே, எங்க புனித மாவீரர்களை கிண்டல் பண்றதுக்கு நீ செஞ்சது நல்ல தந்திரம்தான். ஆனா உன் ஆட்டம் இதோட முடிஞ்சது. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு கடவுள் இனிமே அனுமதிக்க மாட்டார். வேம்பயர் ஸ்லேயர் அப்படிங்கிற பட்டத்தை எனக்கு கொடுக்கறத நினைச்சு பெருமைப்படு. தேவாலயத்தை ஏமாத்தினதுக்காகவும் புனித மாவீரர்களின் தண்டனையை ஏத்துக்க மறுத்ததுக்காகவும் உன்னோட இந்த உருவமே உன்னோட பாவங்களுக்கு சாட்சி. ஓ, சொல்ல மறந்துட்டேன். உனக்கு ஒன்னு தெரியுமா? இவ்வளவு காலமா உன்னை நாங்க வேணும்னே தான் உடனே பிடிக்காம விட்டோம். நான் ஏன் இந்த தேடுதல் குழுவுல லேட்டா சேர்ந்தேன்னா, நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நாங்க ஏன் விட்டோம்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேம்பயர் வெளியே வந்திருக்கான். உன்னை நிதானமா பிடிச்சாதான் எங்களுக்கு அதிக கவனம் கிடைக்கும். இது கடவுளை நம்பாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும். எனக்கு தெரியும், பலசாலிகள் மட்டுமே பிழைக்கக்கூடிய உலகம் இதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சாலும் பலசாலிகளின் பலம்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அதனாலதான் நான் ஓடுனேன். எல்லாமே வீண்தானா? உன்னோட இந்த இருப்பே தேவாலயத்தின் கௌரவத்தை அசிங்கப்படுத்துது. எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் இனிமேல்... என்ன நடக்குது இப்போ? என்ன நடந்துச்சு? நான் பாதியா வெட்டப்பட்டேன், ஆனா இப்போ ஒண்ணுமே ஆகாம இருக்கேனே. நான் கண்டிப்பா செத்துட்டேன்னு நினைச்சேன். அது வெறும் கனவா? இல்ல, இது கண்டிப்பா அந்த கூடாரம்தான். புனித மாவீரர்கள் என்னை துரத்துறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த இடம் இது. இது அரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். என்னை தேடி புனித மாவீரர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலம் இதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் கடந்த காலத்துக்கே வந்துட்டேனா? இது எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்புனா, இது பிராட்வின் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காடு. மனுஷங்க நடமாட்டம் இல்லாத இடம். மனுஷங்க கண்ணுல படாம அவன் இங்கதான் பிழைச்சான். அவன் பலவீனமா இருந்ததுனாலதான் ஒளிஞ்சு வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே வாழ்ந்த ஒரு சாதாரண வேம்பயர் அவன்தான் யூஜின். இயல்பாகவே அவனுக்கு மனித ரத்தம் மேல ஆசை இல்லை என்றாலும், ஒரு முறை தன்னோட உள்ளுணர்வுக்கு அடிபடிஞ்சு அவன் செஞ்ச அந்த ஒரு தப்பு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அடுத்த நாளே அந்த பகுதி முழுக்க கூலிப்படை வீரர்கள் சூழ்ந்துட்டாங்க. 5 நாளைக்குள்ள புனித மாவீரர்கள் கிராமத்தை சுத்தி ரோந்து வர ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு காலம் ஆனாலும் கடைசியில அவங்க இவனை கண்டுபிடிச்சிருவாங்க. பயத்துல கடந்த 12 வருஷமா மிருகங்களோட ரத்தத்தை மட்டும் குடிச்சு இவன் உயிர் வாழ்ந்தான். நான் எப்படி கடந்த காலத்துக்கு வந்தேன்? இல்ல, இப்போ அது முக்கியம் இல்ல. பழைய தப்ப நான் மறுபடியும் செய்யக்கூடாது. மறுபடியும் நான் ஒளிஞ்சு வாழ்ந்தாலும் அதே முடிவுதான் கிடைக்கும். அப்போ எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிச்சா கூட என்ன கொல்ல முடியாத அளவுக்கு நான் பலசாலியா மாறணும். வேம்பயர் முறைப்படியே போவோம். இனிமே என் உயிர் பிழைக்கும் தந்திரத்தை மாத்திக்க போறேன். வேம்பயர்கள் ரத்தத்தின் மூலமா சக்தியை உறிஞ்ச முடியும். அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரன் எவ்வளவு பலசாலியோ அவ்வளவு அதிக சக்தி கிடைக்கும். இதோ வந்துட்டேன். இதுதான் இந்த காட்டோட தலைவன். இப்போ இருக்கிற என் பலவீனமான உடம்ப வச்சு இதோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் என்னால முடியும். ஆனா இதோட உடம்புல ஒரு சின்ன காயத்தை என்னால உண்டாக்க முடிஞ்சா கூட போதும். என்னால இதோட ரத்தத்தை குடிக்க முடியும். இதுவரைக்கும் நான் யாரு கண்லையும் படாம இருக்கிறது தான் என் தந்திரமா இருந்தது. இப்போ ஒளிஞ்சு வாழ்ந்தா ஒரு நாள் அழிவு நிச்சயம்னு தெரிஞ்ச பிறகு நான் தயங்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு சக்தி வேணும். வேற யாரையும் விட எனக்கு அது இப்போ ரொம்ப அவசியம். என் வாழ். இந்த ரோமரோட பலத்தை நான் தப்பா எடை போட்டுட்டேனா? ரோமர்கள் இவங்க சாதாரண அரக்கர்கள் இல்ல, காட்டுல அலையிற வேட்டை மிருகங்கள். சக்தி இல்லாத இடத்துல கூட இவங்க உடம்புல இருக்கிற மனா கிறிஸ்டல் மூலமா இவங்க வாழ்வாங்க. இந்த கிறிஸ்டல்கள் வைரத்தை விட விலை உயர்ந்தவை. ரோமர்களுக்கு இந்த மனா கிறிஸ்டல்கள் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு மனா கிறிஸ்டல் கிடைச்சா நிலைமை மாறலாம். ஆனா இப்போ எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பல வித்தியாசம் ரொம்ப அதிகம். நான் இதோட பலத்தை ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டேன். இந்த காட்டுக்கே தலைவனான ஒரு ரோமர் நான் ஒரு அடி கூட அடிக்கிறதுக்கு முன்னாடி என் உயிரை எடுத்துடும் போல இருக்கு. ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டேனா? இல்ல, நான் என்னைக்கும் என்ன அதிகமா மதிப்பிட்டதில்ல. என் வாழ்நாள் முழுவதையும் தவழ்ந்துகிட்டும் மூச்சை பிடிச்சுக்கிட்டும் உயிர் வாழறதுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் செஞ்சு வாழ்ந்திருக்கேன். ஆனா இப்போ உயிர் வாழறதுக்காக நான் சண்டையிட போறேன். நான் சண்டை போடுவேன். நான் சண்டை போட்டு ஜெயிப்பேன். இப்போ நான் ஜெயிக்கலனா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. தோல்விக்கு அப்புறம் அடுத்த முறைன்னு ஒன்னு கிடையாது. இத பிடி. மத்தவங்களோட ரத்தத்துல நிக்கிறதுல இருந்துதான் உயிர் பிழைக்கிறதுக்கான வழி கிடைக்குது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இனிமேல் நான் ஓட மாட்டேன், சண்டை போடுவேன்னு எனக்குள்ளே சத்தியம் செஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ ரத்தத்தையும் வெற்றியையும் கைப்பற்றுவேன். அந்த காட்டு தலைவனோட ரத்தத்தை மட்டும் குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா எதிர்பாராம அந்த மானாக்கல்லையும் சேர்த்து உறிஞ்சிட்டேன். இதோட சக்தி நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
இதோட நிறமும் சரி அளவும் சரி நான் இதுவரைக்கும் பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கல்லால எனக்கு ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு. என் தோலை கருப்பு செதில்களால கவசம் மாதிரி மாத்திக்க முடியும். இந்த செதில்கள் இருந்தா சூரிய வெளிச்சம் என் மேல பட்டாலும் என்னால பகல் நேரத்துல நடமாட முடியும்னு தோணுது. கூலிப்படையினரால நான் கைதியா பிடிபட்டப்பதான் இந்த காட்டோட தலைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த சதுப்பு நிலம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெருமழை வந்து வெள்ளம் அதிகமானதுக்கு அப்புறம் அந்த மிருகம் வெளியே வந்து கூலிப்படையினரை தாக்க ஆரம்பிச்சது. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி காயம்பட்ட அந்த மிருகத்தோட ரத்தத்தை ஒரு வாய் குடிச்சேன். அந்த சக்தியை வச்சுதான் நான் அன்னைக்கு தப்பிச்சேன். அதனாலதான் இப்போ எப்படியாவது அந்த ரத்தத்தை குடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணேன். இப்போ என் பலம் கூடியிருக்கு. ஆனா புனித வீரன் யுங் டெர்ஃபிட்டை எதிர்க்க இது போதாது. என்னால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை வர்ற வரைக்கும் நான் சண்டைகளை தவிர்க்கணும். அவன் என்னை எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான். அதனால இனிமே ஒளிஞ்சு வாழறதுல பலன் இல்ல. என்னை தேடி வர்ற புனித வீரர்களை எதிர்க்கிற அளவுக்கு நான் பலத்தை வளர்த்துக்கணும். சூரியன் உதிக்க போகுது. இப்பவே மாணாக்களோட சக்தியை சோதிக்கிறது ஆபத்து. விடியறதுக்குள்ள நான் இடத்துக்கு திரும்பணும். கே கீ கீ என் இடத்த திருடி இந்த அழகான ஏரிய சேறு சகதியா மாத்துன அந்த பொய்யான தலைவன் இப்போ செத்துட்டான். அவனுக்கு இப்படி ஒரு கேவலமான முடிவை தேடி தந்த உனக்கு என் நன்றிகள். ஆனா பயமே இல்லாம என் இடத்துக்குள்ள வந்து ரத்த கரையை ஏற்படுத்தியிருக்க. ஜாக்கிரதை. இந்த இடத்த பாதுகாக்கிறது நான் தான், நீர் தேவதை மிரியன். இந்த காடு உன் மேல கோபப்படும். உன் உடல் சாபங்களால செதஞ்சு போகும். இவர் பேசுறத ஒருவேளை அந்த மொட்டத்துல வம்ப எனக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். தேவதைகளை உணர ஒரு சிலருக்கு மட்டும்தானே சக்தி இருக்கும். நீ யாரு? என்னது? வாய்ப்பே இல்ல. உனக்கு நான் தெரியறேனா? இரவு இனத்தோட தலைவனே? ஆமா. அப்போ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா? என்ன மொட்டத்தல வம்பையர்னு சொன்னியே, அத சொல்றியா? சாரி, நான் தான் நீர் தேவதை மிரியன். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முதல வந்து என் வீட்டையும் அதிகாரத்தையும் திருடிக்கிச்சு. நான் அடிமையாகிட்டேன். ஆனா ஒன்னால இப்போ அவன் செத்துட்டான். இனிமே இந்த தண்ணி சுத்தமாகிடும். எல்லாம் ஒன்னாலதான் பிரபு. அந்த மொட்டத்தல ஆள முதல்ல முழுங்கறத நான் பார்த்தேன். அவர் செத்துட்டாருன்னு நினைச்சப்போ பூம்னு ஒரு அழகான மனுஷனா மாறிட்டியே. செம்ம. உன் உடம்புல இருக்கிற இந்த பச்சை அடையாளங்கள், டாட்டூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கே தெரியாது. நான் பிறந்ததுல இருந்தே இது என் உடம்புல இருக்கு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் ஒரு வம்பையர்கான். என் பழைய நினைவுகள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நடந்த சம்பவத்தாலதான் இந்த 10 அடையாளங்கள்ல ஒன்னு மறைஞ்சிருக்குமோ? நான் கிளம்புறேன். இந்த காட்டை நல்லா பாத்துக்கோ. என்னது? அதுக்குள்ள கிளம்புறியா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பேச ஒரு ஆள் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். என் தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும். இத குடிச்சா உன் முகமே ஜொலிக்கும். இந்தா, தள்ளிப்போ. எனக்கு இது வேண்டாம். பிரபு நில்லுங்க. என்னால எந்த தண்ணியையும் உடனே சுத்தப்படுத்த முடியும். பிரபு, பிரபுவே. சில நாட்களுக்கு பிறகு புரோட்வின் கிராமம். தலைவரே, சீக்கிரம் இங்க வாங்க. அந்த சிவப்புறக்கை அரக்கன் இங்க வந்திருக்கான். என்னது? அம்மா, அங்க பாரு, காட்டு பன்றி. இவ்வளோ இறைச்சியா? தலைவரே பாருங்க, இன்னைக்கு அதிகமா கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் நாம எடுத்துக்கலாமா? பௌர்ணமி அன்னைக்கு தான் வருவான். ஆனா இப்போ நேரம் இல்லாத நேரத்துல வந்திருக்கான். இவன் மனசுல என்ன இருக்குன்னு புரியலையே. நான் கிராமத்துக்குள்ள வரலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. எதுவும் சொல்லணுமா? உடம்பு சரியில்லாததுனால தள்ளி வாழ்ந்தேன். இப்போ குணமாயிட்டேன். இந்த கிராமம் எனக்கு பல விதங்கள உதவி இருக்கு. அதனால நானும் உங்களுக்கு உதவ விரும்புறேன். எந்த ஆபத்து வந்தாலும் என்ன கூப்பிடுங்க. யார் இவன்? ஒருவேளை ராஜவம்சத்தை சேர்ந்தவனா? எப்பவும் முகமூறி போட்டிருப்பானே. இப்ப முகம் எப்படி பாதியா தெரியுதே. யூஜின், கஷ்டப்பட்டு வேட்டையாடினதை ஏன் சும்மா கொடுக்கற? வம்பையர்னாலே கொலைன்னு தானே இருக்கணும். மனுஷங்க கிட்ட நல்லெண்ணத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இவன் தான் இவங்கள சாப்பிட போறதில்லையே. அப்புறம் ஏன் இவங்க கூட ஒட்டணும்? இன்னும் சில நாள்ல கிளம்ப போறான். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நடக்க போறத நான் என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த கூலிப்படை இங்க வந்தா ஊர் மக்கள் எல்லாரும் கொல்லப்படுவாங்க. என்ன சொல்ற? இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பையனை தூக்கிட்டு போக கூலிப்படை வருது. சாட்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த கிராமத்தையும் அவங்க அழிப்பாங்க. இதை இப்போ தடுக்கலன்னா இது பெரிய பிரச்சனையா மாறும். நிஜமாவா? இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? என்ன நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே. உண்மையா இல்லையான்னு சீக்கிரம் தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி மக்களோட நம்பிக்கைய நாம பெறணும். நம்பிக்கைக்கும் கூலிப்படைக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, ஏன் திடீர்னு நிக்கிற? மண்டை வீண்டுடுச்சு. யாரடா இவன்? இவன் தலைமுடி என்ன இப்படி இருக்கு? கிராமத்துல இருந்து வர்றான் போல. இவன் பார்க்க அழகா இருக்கான். ஆனா இவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. தனியா வேற இருக்கான். இவன் கத்துனா பிரச்சனை. இவன் சத்தம் வெளியே கேட்காத மாதிரி இவனை முடிச்சிருங்க. யூஜின், யூஜின், காப்பாத்து. மெரியன், யோசிச்சு பாரு.
மக்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா நம்ம நம்பிக்கையை நாம சம்பாதிக்கணும். அதனால இந்த கூலிப்படை ஆளுங்களை நானே கவனிச்சுக்கிறேன்.